ராஜ்குமார் என்பவர் ஒரு இயக்குனர், அவ்வளவுதான். அவர் ஹிட் படம் கொடுத்தாரா கேள்வி. ஹிட் படம் கொடுக்கல. தேவயானி நடிச்சிருந்தாங்க அந்த சரத்குமார் படத்துல, முதல் படத்துல. அந்த முதல் படத்துல தயாரிப்பாளர் வந்து சௌத்ரி, ஆர்வி சௌத்ரி. அப்போ ஆர்வி சௌத்ரி வந்து ஒரு முறை படப்பிடிப்புல ராஜகுமார்னு தாறுமாறா திட்டி விட்டாரு. நீ டைரக்ட் பண்ண வந்தியா தேவயானி சொல்லி விட வந்தியா? எப்ப பார்த்தாலும் தேவயானிகிட்ட போய் இப்படி கேமரா வைக்கணும் அப்படி கேமரா வைக்கணும்னு பணத்திட்டு இருந்திருக்காரு. இது சௌத்ரிக்கு தெரிஞ்சு சௌத்ரி கச்சாமச்சான்னு திட்டி விட்டாரு. அந்த படம் ஓடாதுன்னு தெரியும் சௌத்ரிக்கு. கிட்டத்தட்ட பல லட்சங்கள் நஷ்டம். அதனால ராஜகுமாருக்கு வாய்ப்புலாம் வந்தது. அந்த சமயத்துல தேவயானி வந்து இன்னொரு டைரக்டர், வேற சொன்னா தப்பு இல்லை, களஞ்சியம், ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்க போறாருனாங்க. யாரு? தேவயானியும் களஞ்சியமும். களஞ்சியமும் அவர் வந்து பெரிய டைரக்டர்னு சொல்ல முடியாது, 2 படம் டைரக்ட் பண்ண, அவ்வளவுதான். அந்த சமயத்துல தேவயானிக்கு ஒரு ஆறுதலான ஒரு நபர் தேவைப்பட்டது. சரி, நமக்கு இசைந்த கொஞ்சம் அடிபணிந்தன்னு கூட சொல்லலாம், அதாவது நாம ராணியா இருக்கணும்னு நினைச்சாங்க. அவரு ராஜா குமாரா பேரு. சரி, ரைட்டு அப்படின்னு சொல்லி இவன் சரியான ஆளுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிருந்தாங்க. நான்